யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக முன்றலில் கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர் சங்கமும் கல்விசாரா ஊழியர் சங்கமும் மாணவர் ஒன்றியமும் இணைந்து கையெழுத்துக்களை சேகரித்தனர். தான் ஆட்சிக்கு வரும் பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கோரி வாக்கை பெற்ற அரசு இன்று அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதற்கு பின்னடிக்கின்றது. இருப்பினும் தனது அரசை பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாப்பதாக கோரி மக்கள் திரட்சியை இல்லாமல் ஒழிக்கவும் சிவில் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் மக்கள் திரட்சி என்பனவற்றை அடியோடு இல்லாமல் செய்வதற்காகவும் ஓர் புதிய சட்டத்தை அமுல்படுத்துவதற்கு மிகவும் பிரயத்தனம் எடுத்து வருகின்றது. இன்று அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். කවදාවත් කිසිදු කෙනෙක්ව මර්ධනය කරන නීතියක් ඕන නැහැ. பிறரை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் சட்டம் எமக்கு எப்போதும் தேவையில்லை, அவசியமும் இல்லை. எனினும் உண்மையான இனவாதிகள் ஏதேனும் செயற்பாட்டை செய்ய முற்பட்டால் குறுகிய வரையறைக்குள் அவரை பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் உள்ளிருக்கின்றோம். அவ்வாறு செயற்படாமல் பூகோள சவாலுக்கு முகம் கொடுக்க முடியாது. பிரச்சனை ஏற்பட்டதன் பின்னர் அதற்கான தீர்வை கண்டறிய முடியாது. எனினும் நாம் கூறியதையே செய்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வோம். பூகோள பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுக்கும் வகையிலான சட்டத்தை மக்களின் உரிமைகளுக்கும் அரசியலமைப்புக்கும் சர்வதேச மனித உரிமைகளுக்கும் முரண்படாத சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளோம். எதையும் திருட்டுத்தனமாகவும் பலவந்தமாகவும் செய்ய போவதில்லை. කිසි දෙයක් හොරෙන් බලහත්කාරයෙන් ගේන්නේ නැහැ.